அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் ஈசனால் அன்னை பராசக்திக்கு அறிவிக்கப்பட்ட ஞான சரநூல் என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே நாசி வழியாக சஞ்சரிக்கக்கூடிய காற்றின் போக்கை கொண்டு பஞ்சபூதங்களை எவ்வாறு அறிவது என்பதை பற்றி விரிவாக பார்த்திருந்தோம். காற்று என்பது நாசி வழியாக சர்வசாதாரணமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. மூச்சுக்காற்று மூக்கு வழியே போகிறது, அவ்வளவுதானே என்று கருதியிருந்த நமக்கு நாசி வழியே சஞ்சரிக்கக்கூடிய காற்றின் துல்லியமான அமைப்பை கொண்டு அது பஞ்சபூத இயக்கத்திலே எந்த பூதத்தின் இயக்கத்தை உடலிலே நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கத்தை கடந்த பதிவிலே பார்த்தோம். கடந்த பதிவை பார்க்காதவர்கள் அந்த பதிவை பார்த்துவிட்டு அதன் பிறகு இதை பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக அது புரிய வரும். சொல்லிய வான் வடிவு அதுதான் வட்டமாகும். துய்யதொரு விரல் நாசி எல்லாம் சுற்றும். ஒல்லை நிறம் படிகம் கைப்பு இரதம் வாயும் ஓடிவரும் பூதங்கட்கு உளதோ சொல்க. மல்லல் நிலநீர்க்கு மிகு பயனாம் செந்தி மத்திமமாம் பகர்காலும் வானும் தீதாம் பல்வளையாய் சரம் பார்ப்போன் தன்னை போற்றி பாசிலை என்று ஓதிட்டு பணிந்து பாரே. சர ஓட்டத்தை பற்றி கற்றறிந்திருக்கக்கூடிய ஒருவனிடத்திலே சென்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றி கேட்க அல்லது அவனிடத்திலே மருத்துவம் செய்து கொள்ள அல்லது உங்களுடைய வினாக்களுக்கான விடையை தெரிந்து கொள்ள செல்லும் போது கற்றறிந்த அந்த சரம் பார்ப்பவனை மரியாதையாக உயரமான ஆசனத்திலே அமரச் செய்து அவனுக்கு முறையான பணிவிடைகளை செய்து அவனை பணிந்து வணங்கி உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை அவனிடத்திலே கேளுங்கள் என்று எம்பெருமான் சொல்கிறார். பாசிலை என்று ஓதிட்டு பணிந்து பாரே. சர ஓட்டம் பார்ப்பவனை சென்று பணிந்து அவனை வணங்கி அவனிடத்திலே இருந்து இந்த நுணுக்கங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கடந்த பதிவிலே நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கிற நான்கை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடலிலே ஆகாய தத்துவத்தை பற்றி எம்பெருமான் சொல்லுகிறார். ஆகாயத்தின் வடிவு என்பது வட்ட வடிவமாக இருக்கும். இது நாசி எல்லாம் சுற்றும், அதாவது நாசி தொலையின் எல்லா பக்கங்களிலும் 4 பக்கங்களிலும் பரவி ஓடக்கூடியதாக காற்று இருக்கும். மூக்கு வழியாக சுவாசிக்கக்கூடிய காற்றை உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்கும் போது அது நாசி தண்டை ஒட்டியபடியாக உட்பக்கத்தை ஒட்டியபடியாக சென்றால் அது நிலத்தை குறிக்கிறது. மேல் பக்கத்தை ஒட்டியபடியாக சென்றால் அது நெருப்பை குறிக்கிறது. கீழ்ப்பக்கத்தை ஒட்டியபடியாக சென்றால் அது நீரை குறிக்கிறது. வெளிப்பக்கத்தை ஒட்டியபடியாக சென்றால் அது காற்றை குறிக்கிறது. 4 பக்கங்களையும் தொட்டு நடுவாம்பாகமாக இயங்கிக் கொண்டிருந்தால் அது ஆகாயத்தை குறிக்கிறது என்று எம்பெருமான் ஈசன் சொல்கிறார். இந்த ஆகாயத்தை குறிக்கக்கூடிய நிறம் என்பது ஸ்படிக நிறமாக இருக்கும். இதன் சுவை என்பது கைப்புச் சுவையாக தொண்டையிலே காணப்படும். இப்படி பஞ்சபூதங்கள் உடலிலே ஓடி வரக்கூடிய தத்துவத்தை கொண்டு என்ன விதமான பயன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். நிலம் மற்றும் நீர் என்பது நல்ல பயனை கொடுக்கக்கூடிய பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கும். நெருப்பு என்பது மத்தியமமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காற்று மற்றும் ஆகாயம் என்கிற தத்துவம் தீயதான பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். உதாரணத்திற்கு மன்னன் ஒருவன் சரவித்திகை நன்கு கற்றறிந்த தன்னுடைய குலகுருவை சந்திக்க செல்லுகிறான். அவரை போற்றி வணங்கி அவரை துதி செய்து போர் நடத்துவதற்கு தேவையான ஆசியை பெறுவதற்காக வந்திருப்பதாக குறிப்பிடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது சர ஓட்டத்தை பார்த்து சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய குலகுரு தன்னுடைய நாசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காற்றின் போக்கை கொண்டு என்ன நடக்கிறது என்பதை பற்றி மன்னனுக்கு அழகாக தெரிந்து சொல்லிவிடுவார். இது மிகவும் துல்லியமாகவும் சரியாகவும் இருக்கும் என்பது பெரியோர்களுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் அறிய முடிகிறது. அந்த வகையிலே பார்க்கும்போது நிலம் மற்றும் நீர் என்கிற தத்துவத்தை கொண்டு காற்றின் சஞ்சாரம், அதாவது சரத்தின் ஓட்டம் அந்த குலகுருவுக்கு இருந்தால் மன்னன் கோரி வந்திருக்கக்கூடிய கோரிக்கை உறுதியாக நிறைவேறும் என்று சொல்லுவார். நெருப்பு தத்துவத்தை கொண்டிருந்தால் மத்தியமமான பயனே கிடைக்கும் என்று சொல்லுவார். மாறாக காற்று அல்லது ஆகாய தத்துவத்தை கொண்டு சர ஓட்டத்தை குலகுரு உணர்ந்தால்
அப்போது பலவிதமான தீமைகள் தான் ஏற்படும். இப்போது நீ படை கொண்டு செல்ல வேண்டாம் என்று மன்னனை தடுத்து விடுவார். இது படை கொண்டு செல்வதற்குத்தானா என்று பார்த்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் இதை பொருத்தி பார்க்கலாம். ஒரு காரியமாக ஒருவரை சந்திப்பதற்கு நீங்கள் புறப்படுகிறீர்கள். அப்படி புறப்படும் போது உங்களுடைய நாசியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது சந்திரகலையா சூரியகலையா என்பதை பார்க்கிறீர்கள். சூரியகலையிலே நல்லபடியாக ஓடிக்கொண்டிருந்தால் பயணத்தை மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்ளக்கூடிய பயணத்திலே நாசி தொலையை தொட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காற்று என்பது நாசி தண்டை தொட்டும் நாசியின் கீழ்ப்பக்கத்தை தொட்டுமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் உறுதியாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். மாறாக மேல்பாகத்தை தொட்டு ஓடினால் பெரிய அளவிலே பயன் இருக்காது, அதே நேரத்திலே தோல்வியும் இருக்காது என்று கொள்ளலாம். 4 பக்கங்களிலும் பரவியோ அல்லது வெளிப்பக்கமாக தொட்டோ ஓடிக்கொண்டிருந்தால் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய பயணம் நல்ல விளைவை கொடுக்காது என்பதை பற்றி இங்கே எம்பெருமான் துல்லியமாக சொல்லுகிறார். மிகவும் சிறிய விடயமாக இதை கருதி புறக்கணித்து சென்றுவிட வேண்டாம். இதை கூர்ந்து கவனித்து பாருங்கள். அனுபவத்திலே பார்க்கும் போது இது எந்த அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலும் எம்பெருமான் சொல்கிறார், பாராகும் முதுகு நீர் கால் அதாகும் பைந்தழல் மாறன் நிலம் கை படர் வான் சென்னி பேராமல் வினவிய போது உதித்த பூதம் பேர் படைத்த இடங்களிலே பிழையில்லாமல் ஏராகும் பூரணமாம் பக்கம் தன்னில் ஏறி வெட்டும் கோல் படுத்தல் இசைந்ததெல்லாம் கூராழி மால் வந்து விளக்கினாலும் குறையாமல் வடுப்படும் கான் குறிக்கும் காலே. நிலம் என்கிற தத்துவத்திலே பஞ்சபூதத்தின் ஓட்டத்தை சரத்திலே ஞானி உணர்ந்திருக்கிறார் என்றால் அப்போது போர் நடத்தி செல்லக்கூடிய வேந்தனுக்கும் குடிபடைகளுக்கும் முதுகிலே காயம்படும் என்று சொல்லுகிறார். நீர் தத்துவம் ஓடிக்கொண்டிருந்தால் கால்களிலே காயம்படும் என்று சொல்லுகிறார். நெருப்பு தத்துவம் ஓடிக்கொண்டிருந்தால் மார்பிலே காயம்படும் என்று சொல்லுகிறார். ஆகாயம் என்கிற தத்துவத்திலே இப்படியான காற்று ஓட்டம் இருந்தால் தலையிலே காயம்படும் என்று சொல்லுகிறார். இப்படி மன்னன் போர் நடத்தி செல்வதை குறித்து குலகுருவிடம் கேட்டபோது குலகுரு தன்னுடைய நாசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காற்றின் போக்கை கொண்டு போர் நடத்தி செல்லக்கூடிய வேந்தனுக்கு எந்த இடங்களிலே காயம்படும் என்பதை பற்றியும் கூட கண்டுபிடித்து விட முடியும். இதை பற்றி எம்பெருமான் தெளிவாக அன்னை பராசக்திக்கு எடுத்துச் சொல்லுகிறார். 4 பக்கங்களிலும் காற்று சமமாக நடத்தினால் அப்போது மரணம் கூட ஏற்பட்டுவிடக்கூடும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் குலகுரு மன்னனுக்கு அறிவித்துவிட முடியும். இங்கே சொல்லி இருக்கக்கூடிய இந்த சர ஓட்டத்திலே உங்களுக்கு குழப்பம் ஏற்பட வேண்டாம். இங்கே சொல்லி இருக்கக்கூடியவை 100 விழுக்காடு நடந்தே தீரும் என்று எம்பெருமான் கூறுகிறார். மேலும் ஒரு கருத்தை உறுதியாக சொல்லுகிறார். காக்கும் கடவுள் என்று அழைக்கப்பட்ட மகாவிஷ்ணு என்பவர் எதிரே உங்களுக்கு உதவியாக இருந்தாலும் கூட சர ஓட்டத்தை பார்த்து குலகுருவால் சொல்லப்பட்ட நிலையிலே இப்படிப்பட்ட உடல் பாகங்களிலே காயம்படுவதை அந்த மகாவிஷ்ணுவாலும் கூட தடுத்து உங்களை காப்பாற்ற முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று எம்பெருமான் ஈசன் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நாசி வழியே ஏதோ நாம் சுவாசம் செய்து கொண்டிருக்கிறோம். காற்றுத்தானே என்று கருதி இருக்கிறோம். அந்த காற்றை கொண்டு இத்தனை விதமான நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் உங்களுக்கு வியப்பாகத்தான் இருக்கும். இங்கே சொல்லி இருக்கக்கூடிய இந்த பதிவிலே குறித்திருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கண்காணித்து பார்த்து இவற்றை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தும் போது 100 விழுக்காடு உங்களுக்கு வெற்றிக்கு அது உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.